இன்றைக்கி நம்ம சேனலுடைய 100வது எபிசோட் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. 100 எபிசோட் பண்ணியிருக்கோங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பயணம் சாத்தியமே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பழைய ரெசிபீஸ், ரொம்ப தொடாத ரெசிபீஸ், யாரும் அதிகமாக புழங்காத ரெசிபீஸ், அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னு ஆசை. அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட் ட்ரெண்டிங்கில் குழந்தைகள் என்ன விரும்பி சாப்பிட்றாங்க, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்ன இருக்குது, எது வந்து சட்டுன்னு செய்யலாம், 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஐட்டங்கள், பேக்கிங் ஐட்டம்ஸ். பேக்கிங்காகவே ரீசெண்டாக பேக்கர்ஸ் டசன்னு ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து இனி ஃப்யூச்சரில் குக்கீஸ், இன்னும் நிறைய அவசரமாக செய்யக்கூடிய, சட்டுன்னு செய்யக்கூடிய பிஸ்கட் வகைரா, பிரெட் வகைரா, இதெல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். நீங்களும் பார்த்துட்ருங்க. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறோம். இந்த அக்கேஷனில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூ வாட்சிங், கண்டினியூ சப்போர்ட்டிங். அனுகிரகா கோர்மே சேனலுடைய 100வது வீடியோவுக்காக நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது வந்து கார்ன்ஃப்ளவர் ஹல்வா. கார்ன்ஃப்ளவர் ஹல்வா வந்து சிலர் கராச்சி ஹல்வான்னு சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் கராச்சியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி பாம்பே ஹல்வான்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பாம்பே ஹல்வான்னு சொல்கிறோம். ஸோ அது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் தேவை. நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 4 கப், அதே கப்பில் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதை கரைச்சிக்கிறதுக்கு. சுகர் 2 கப் எடுத்திருக்கேன். சுகர் பாகு வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் இதில் தட்டி போடுறதுக்கு. முந்திரி பருப்பு உங்கள் சௌரியப்படி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அது நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு கலர் உண்டாக்குறதுக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆர் ரெட் ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சாஃப்ரன் வச்சுருக்கேன். ரொம்ப தேவைப்பட்டால் போடலான்ட்டு பக்கத்தில் கலரும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏலக்காய் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுகரை வந்து நான் தண்ணியில் பாக வச்சுட்டுருக்கேன். இது பாகு வந்து கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கம்பி பதம் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு லம்பு கூட இல்லாமல் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். சர்க்கரையும் தண்ணியும் போட்டு பாகு பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். சிங்கிள் ஸ்ட்ரிங்னால் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பண்ணும்போது இப்படி இழுத்தாப்பில் வருது பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். தொட்டுட்டு இப்படி இழுத்தாப்பில் வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவரை ஊற்றலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றும்போது ரொம்ப குறைவாக மல்லமாக ஊற்றிட்டுருங்க. ஏன்னா அது வந்து உடனேயே கட்டி தட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம தொடர்ந்து கலரிண்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவரை கண்ணாடி மாதிரி சின்ன சின்ன கட்டி வர மாதிரி தெரியும், கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக. அதையும் நம்ம தொடர்ந்து தட்டிகிட்டே இருக்கலாம், மசிச்சுட்டே இருக்கலாம். இந்த இதில் இது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் சிம்மில் வந்து கலரிண்டே இருக்கேன். உங்களுக்கு இது கொஞ்சம் கெட்டியானதும் காட்டுறேன். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் போடலாம். மற்ற கார்னிஷிங் ஐட்டம்ஸ்லாம் அதில் சேர்க்கலாம், கலரும் சேர்க்கலாம். இப்போ நான் கலரிட்டுருக்கேன். கண்டினியூஸாக கலருவேன். நான் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சாஃப்ரான் என்னுடைய விருப்பத்துக்கு கலரும் மக்களுக்கு காட்டணுன்ட்டு சாஃப்ரான் 2த்தையும் சேர்த்துட்டுருக்கேன். நெய் அப்பப்போ விடணும். இது கொஞ்சம் திக்காயின்னு வருது. ஏலக்காய் பொடி போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் இது இறக்க வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டுருக்கு. காமிக்கிறேன். அல்வா நல்லா திக்காயிட்டு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்திரத்துலேருந்து விலகி வர ட்ரை பண்ணுறது அல்வா. இது பாருங்கள், அதுவே தொப்புன்னு விழுற மாதிரி விழும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதுக்கு உண்டான நெய் அப்பப்போ ஊற்றிட்டே இருங்க. அரௌண்டு 125 ml நான் நெய் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ ஊற்றிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு அளவில் வந்து 100 கிராம் சொல்லியிருப்பேன். 125 வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்பட்டால் அந்த ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எப்பயுமே ஸ்வீட்டுக்கு ஒரு அடிஷ்னலாக கொஞ்சம் நெய் எவ்வளோ தேவையோ அதுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது இறக்குற ஸ்டேஜ் வந்துடுது. இதில் நம்ம எல்லாமே போட்டுட்டோம். கலர் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, முந்திரி வறுத்து கொட்ட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லூப்ரிகேட் பண்ணி ஒரு ட்ரே வச்சுருக்கோம். அந்த ட்ரேயில் இதை போட்டு வில்லையாக போட போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி இப்படி கலரும் போது ரொம்ப அது கொதிச்சுட்டு இருக்கிறதுனால, ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் கொதிக்கிறது மூஞ்சியில் தெரிக்கிற மாதிரி வந்துட்டுருக்கும். பபுள்ஸ்லாம் ரொம்ப தெரிக்கும். ஆக்சுவலி கவனமாக செய்யுங்க. ஒரு பெரிய லாடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா தெரிக்கும். இது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இப்போது இறக்கி ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறதுல அப்படியே அப்படியே விட்டு விட்டு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள்,
ஓரத்தில் இருக்க பொருள் நகர்ந்து வருது. நம்ம இது பண்ணும்போது ஒரு மாதம் எல்லாமே திரண்டு வருது. இப்படி தட்டும்போது சேர்ந்து வருது ஒரு இடமா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்மளுடைய அந்த லூப்ரிகேட்டட் ட்ரேயில் ஊற்றிடலாம். அரை மணி நேரமாவது மினிமம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடுத்து. ஆற விட்டுட்டு நான் பீஸ் போட்டிருக்கேன். பீஸ் எல்லாம் அடுக்கி இங்கே தட்டில் வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப அழகாக வரும். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வரும். பயப்படாமல் தைரியமாக சமைங்க. யூ வில் கெட் இட் டெஃபினெட்லி. இந்த ப்ரொபோர்ஷன்லாம் கரெக்டாக போட்டால் கரெக்டாக வந்துடும். நீங்களும் அதை பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய அவுட்புட்டு கிடச்சிட்டு நான் ப்ளேட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டினியூ வாட்சிங். ஹாய், this is our 100th episode on Anugraha Gourmet. We would not have achieved this level without your support. I thank all the subscribers, all the viewers and our friends who are actively participating in discussions with us and who are giving advices and suggestions to us. In our channel, we are hosting items that are of our old tradition, and sometimes the items will be of great innovation. Sometimes they may be the items that are trending, and we are also showing some items that are kids friendly, and we are giving health tips and food related tips. What should you do and what you should not. Such kind of advices and tips are available on this channel. We have recently started Baker's Dozen division of this channel. In this you can see, in the coming future you will be able to see them. Now we have only a few items in this division. We would be preparing cookies and different types of bread varieties. All those cakes, pastries, all the items will come under this. We are hoping for giving you what best we could do. So please keep supporting, keep watching. Thanks a lot.